தன் காதலி கண்ணம்மாவுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு காதலன் பாரதி வாழை மரம் கட்டுறதுக்கு வந்திருக்கான். காதலி கழுத்துல தான் தாலி கட்ட முடியலையேன்னு காதலி கழுத்துக்கு நேரா அந்த வாழை மரத்து கயிறை வச்சு 3 முடிச்சு போடுறான். ஒரு சின்ன ஆறுதல். தான் கீழ் ஜாதியில பிறந்துட்டோங்கிறதுக்காக மருதாணியை பறிச்சு தங்கச்சி கையில கொடுத்து விடுறான். நான் தான் அவ விரல கூட தொட முடியல, இந்த மருதாணியாவது அவ விரல தொடட்டும் அப்படின்னு கதவை சாத்திட்டு தனியா போய் அழுதுகிட்டு இருக்கான். அவன் என்னை விட்டு போறாளேன்னு சொல்லிட்டு. ஒரு ஆண் தனியா அழும்போது அந்த கண்ணீரோட அடர்த்தி எந்த பொண்ணுக்குமே புரியாது. தனியா அழுகுறவன் தான் அவன். ஆனா கண்ணம்மா கையில சின்னதா தீக்காயம் பட்டுருச்சுன்னு அங்கவே அவன் தங்கச்சி முன்னாடியே அழுகுறான். தங்கச்சி முன்னாடி ஒரு அண்ணன் அழுதான்னா அந்த பொண்ணு மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்கிறதுக்கு இது இன்னொரு சாட்சி. 15 வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு குச்சி கட்டி 4 இதுக்குள்ள அப்படியே சின்னதா வச்சிருவாங்க. ஆனா ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு குச்சி கட்ட வேண்டிய இடத்துல குடிசையே பெருசா கட்டுறான். ஜமீன்தார் அந்த பொண்ணோட அப்பா வந்து கேட்கிறாரு, ஏன் அப்படி பண்ணேன்னு. இல்ல என் சனமா இருந்தா அப்படியே கட்டாந்தரையில கூட படுத்துக்கும், கட்டில்ல படுத்த கட்டாந்தரையில படுக்க கூடாதுன்னு குடிசை கட்டினேன்னு சொல்றான். இவன் இந்த ஜமீன்தார் ஏதாவது மாப்பிள்ளை பார்த்தா அந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கு கோழி அடிச்சு கொடுக்கறது, செய்தி சொல்லி அனுப்புறது, ஜமீன்தாருக்கு வந்து செருப்படுத்து போடுறதுன்னு வேலை செய்யறவன் எப்படி ஜமீன்தார் பொண்ணை கேட்க முடியும்? இதனால அவன் இப்படி இருக்கான். அந்த மருதாணி வச்சுக்கிட்ட கண்ணம்மா அங்க செத்துட்டான்னு செய்தி வருது. பாரதி ஓடுறான், பாரதி தங்கச்சி ஓடுறா. பாரதி தங்கச்சி போய் கண்ணம்மாவை பார்க்குறா, கையெல்லாம் கட்டி இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, மருதாணி வந்து களைஞ்சிரும் தூங்கும் போதுன்றதுனால தானே கையை கட்ட சொன்னான் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, பாரதி என் கழுத்துல 3 முடிச்சு போட முடியல, பாரதின்னு உன் கையில நீ எழுதியிருக்கல, அதுல கையில 3 முடிச்சு போட்டு நான் கிணத்துல விழுந்து செத்துடுறேன், தப்பிச்சு கூட நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ செத்துருக்கா. இவங்க அம்மா அழுகுறா, தெருமுக்கு வரைக்கும் அழுதுட்டு போயிடுறா. சாதி சனம் எல்லாம் சுடுகாடு வரைக்கும் வந்து அழுதுட்டு போயிடுது. சாதி பார்த்த அவங்க அப்பாவும் கொல்லி வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா சாதின்னா என்னன்னு தெரியாத அந்த காதலன் மட்டும் அங்க நிக்கிறான். அவனால போக முடியல. 15 நாள் வயசுக்கு வந்தப்ப கட்டில்ல படுத்தப்ப கட்டாந்தரைகளை எப்படி படுப்பான்னு நினைச்சவன் தானே இவன். இப்ப சுடுகாட்டுல தனியா நிரந்தரமா படுக்க போறாளே, எப்படி படுத்திருப்பான்னு நினைச்சானோ என்னமோ. அந்த சின்ன தீக்காயத்தையே தாங்க மாட்டாலே, உடம்பு பூரா இப்ப எரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்ச அவன் இப்ப ஓடி போய் அந்த நெருப்பு மேல படுக்கிறான். மருதாணியாவது அவ கையை தொடட்டும்னு நினைச்சவன் அந்த நெருப்புல ஏறி அவளை கட்டி பிடிச்சி அந்த நெருப்புக்குள்ள 2 பேரும் மனசும் குளிர்ந்து போகுது. கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பார்த்தா அந்த அப்பா வந்து பாக்குறாரு. இப்ப பொண்ணு கீழே இருக்கா, பையன் மேல இருக்கான். வயசான பாட்டி நெஞ்சு வலியில 3 மாசத்துல செத்துருமேன்னு வயசு பொண்ணு நெஞ்சில யாரை நினைச்சிட்டு இருக்கான்னு கூட நினைக்காம இருந்தது எவ்வளவு முட்டாள்தனம்னு அவனுக்கு புரியுது. சாதிதான் கௌரவம்னு மீசைய முறுக்குன அவன் சாதி மயிரே இல்லைன்னு மீச மயிரை நறுக்கிக்கிறான்.